இப்போது உங்கள் மனசில் அமைதி இருக்குன்னா நீங்கள் சரியான வழியில் போகிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் மனசில் அமைதியே இல்லைப்பா, ஆனால் நீங்கள் ரொம்ப திறமையாக நிறையா பணம் சம்பாதிக்கிறீங்க, எல்லோரும் உங்களை புகழ்கிறாங்க, ஆனால் மனதில் அமைதி சுத்தமாக இல்லை அப்படின்னா நீங்கள் போகிற வழி தப்பு. சரியான வழியில் போனால் மனசில் அமைதி ஏற்படும். அமைதிங்கிறது அறிவியல் பூர்வமானது, சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் நினச்செல்லாம் அமைதியெல்லாம் ஏற்படுத்த முடியாது. அறிவியல் பூர்வமாக வாழ வேண்டும். நீங்கள் உங்கள் மனசில் அமைதியே இல்லைன்னா உங்கள்கிட்ட நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குது. அறிவியலுக்கு எதிரான மூட நம்பிக்கைகள் நிறைய இருக்குது. அதுதான் அமைதியின்மையை ஏற்படுத்துது. உங்கள் மூளையில் அமைதியை ஏற்படுத்த மாட்டேங்குது. நீங்கள் சரியான வழியில் பகுத்தறிவை அடிப்படையாக கொண்டு போனீங்கன்னா உங்கள் மூளையில் அமைதி ஏற்படும். அமைதிங்கிறது எங்கே ஏற்படுது? உங்கள் மூளையில் மட்டும் இல்லை, உடம்பில். இந்த உடம்பு முழுக்கவே அதைத்தான் நீங்கள் மனதின் வாயிலாக பார்க்குறீங்க. ஒருத்தர் நான் அமைதியாக இருக்கேன்ப்பா, இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டால் நான் அமைதியாக இருக்கேன், நான் சரியான வழியில் போகிறேன். அப்போ இந்த அமைதி எங்கே நிகழ்கிறது அப்படின்னா என் மூளையில் மட்டும் அல்ல, இந்த உடம்புலே அந்த அமைதி என்பது என் உடல் உணர்வுகளே அமைதியாக இருக்குது. அதை தான் நான் மூளையில் நான் பார்க்குறேன். என் உடல் உணர்வுகள் அமைதியாக இல்லாத போது மூளை அமைதியாக இருக்காது. நாம் கவனிக்கிறது மூளை, ஆனால் அது எதோட பிரதிபலிப்பு? இந்த உடல் உணர்வுகளின் பிரதிபலிப்பு தான் மூளையில் தெரியுது. மூளையில் தான் நம்ம மனம்ங்கிறது இருக்கிற மாதிரி நம்ம உணர்கிறோம். ஆனால் மனம்ங்கிறது மூளையில் மட்டும் இல்லை, உடம்பு முழுக்கவே இருக்குது. உடல் உணர்வுகளின் ஊடக வெளிப்பாடு, உடம்புக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத மூளையில் உள்ள அந்த மனம் வாயிலாக நாம் எட்டி பார்த்து தெரிந்து கொள்கிறோம். அதனால் இந்த உடம்பு நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்னா, நீங்கள் அமைதியாக இல்லைன்னா உங்கள் மூளையில் அமைதி இருக்காது, உங்கள் மனசில் அமைதி இருக்காது. உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா உங்கள் உடம்பில் அமைதி இருக்கும், உங்கள் மனசுலேயும் அமைதி இருக்கும். இல்லை நீங்கள் அமைதியே இல்லை, உங்கள் உடம்பில் நோய் இருக்குன்னா அது உங்கள் மனசுலேயும் அமைதியின்மை ஏற்படுத்தும். நோய் தான் அமைதியின்மை. உங்கள் மனசு அமைதியாகவே இல்லைன்னா உங்கள் உடம்புல நோய் இருக்குது அல்லது வரப்போகுதுன்னு அர்த்தம். உங்கள் உடம்புல நோய் வரப்போகிறது என்று அர்த்தம். உங்கள் உடம்பு அமைதியாக இல்லைன்னா, உங்கள் மனசு அமைதியாக இல்லைன்னா. நீங்கள் சரியான வழியாக போகிறீங்களா, உங்கள் வாழ்க்கை சரியான வழியில் போகுதா அப்படின்னா உங்கள் மனசு அமைதியாக இருந்தால் நீங்கள் சரியான வழியில் போகிறீங்க. அது தியானம்லாம் பண்ணி அப்படிலாம் எந்த விட கஷ்டமே படாமல் நீங்கள் அமைதியாக இருக்க முடியும். அப்படி அமைதியாக இருக்கீங்கன்னா சரியான வழியில் போகிறீங்க. இல்லை அமைதியாகவே இல்லைப்பா அப்படின்னா நீங்கள் தப்பான வழியில் போகிறீங்க. மனசு அமைதியாகவே இல்லை, கண்ணு அப்படின்னா ஓடுது அப்படின்னா தவறான வழியிலேருந்து போகிறீங்க. அதனால தான் அது தப்பிக்கிறதுக்காக பார்க்குது. தவறான வழி ஏற்படுத்துகிற ஆபத்துலேருந்து தப்பிப்பதற்காக தான் மனது அங்கே எங்கேயும் போகுது. நீங்கள் திரும்ப திரும்ப ஆபத்தான வழியில் போகிறீங்க. அதுபோல் உங்கள் மனசு அமைதியாக இல்லைன்னா உங்கள்கிட்ட நிறைய மூட நம்பிக்கை இருக்குதுன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட அறிவியல் பூர்வமான அணுகுமுறையே இல்லை, ஒரு அறிவியல் மீதான அந்த நம்பிக்கையே உங்கள்கிட்ட இல்லை, மூட நம்பிக்கைகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் உங்கள் மனசில் அமைதி இல்லை, உங்கள் வாழ்க்கையிலே அமைதி இருக்காது. நீங்கள் உங்கள் குடும்பம், நீங்கள் சார்ந்திருக்கிற இடம், உறவுகள் எதுவுமே அமைதியாக இருக்குது, உங்களுக்கு அமைதியை தராது. அப்படின்னா நீங்கள் தவறான ஒரு பாதையில் போகிறீங்க. உங்கள் நோக்கம் தவறாக இருக்கிறது, உங்கள் நிலைப்பாடு என்பது தவறாக இருக்கிறது, உங்கள் பயணம் என்பது தவறான திசையில் போய்கொண்டு அழிவை நோக்கி போகிறீர்கள். அப்போ தான் அமைதி இல்லாமல் போகும். எப்போ அமைதி இல்லாமல் போகும் உங்கள் மனசில் அப்படின்னா நீங்கள் அழிவை நோக்கி போகிறீங்க, நோயை நோக்கி போகிறீங்க. உங்கள் உடம்புல நோய் வரப்போகுது, அதோட அறிகுறி தான் உங்களுக்கு மனசில் அமைதி இல்லை அப்படின்னு அர்த்தம். என் மனசு அமைதியாக இருப்பேன், நான் பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக இருப்பேன் அப்படின்னா உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். இதான் நல்லா கவனிச்சிக்கோங்க. அப்போ ஏன் இதை அமைதிப்படுத்தணுன்னா என்ன பண்ணணும்? மூட நம்பிக்கைகளை விளக்கணும். சும்மா கடவுள், பூமி, சாமி, சிலை, இயேசு அல்லது அல்ல அப்படின்னு மதத்தை சார்ந்த இந்த நம்பிக்கைகள்லாம் விடுபடு. கேள்வி கேளுங்க. கேள்வி சரியாக இருக்கா, பதில் சரியாக இருக்கா, தப்பாக இருக்குன்னா அது தப்பு, வெளியில் வாங்க. இப்படியெல்லாம் வந்தால் நீங்கள் சரியான வழிக்கு வருவீங்க. அழிவை நோக்கி போகிற உங்கள் வாழ்க்கையை தடுத்து நிறுத்தி அமைதியான வழியில், ஆரோக்கியமான வழியில் நிறுத்த முடியும். உங்கள் மனசில் அமைதி ஏற்படும். அதுதான் நீங்கள் சரியான வழியில் போவதற்கான அறிகுறி.